அதில் இந்த ஸ்டெம் லேப் அப்படிங்கும்போது இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் தியரிஸ் அண்ட் லா இது சார்ந்து அவங்களுக்கு ஒரு கிட்டு மூலமாக ஒரு சின்ன சின்ன கிட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தினா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம் நாங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 720 எஜுகேட்டர்ஸ் வந்து அந்த கிட் நாங்கள் கொடுத்தோம். அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் இது ப்ரிசம்லேருந்து எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமன்ஸ் எஃபெக்ட் இருக்குது, ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னா என்ன, இது என்ன சொல்ல வருது, உள்ள தியரியில் எப்படி இருக்குது, டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்க, இப்போ லைட் நான் பாஸ் பண்ணுறேன், அந்த லைட் எப்படி ஸ்கேட்டர் ஆகிருக்கும், எதனால ஸ்கேட்டர் ஆகுது தெரியுமாப்பா அப்படி நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி வராங்க, உட்காடுறாங்க, அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி கிளாஸஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒவ்வொருத்துக்கும் அந்த 720 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிளாக் வைஸில். ஸோ இது எனக்கு என்றைக்குமே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பசங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த கான்செப்ட் கணக்குனாலே கடினம் அப்படிங்கிற மாதிரி, கணிதம்னாலே கடினம்ங்கிற மாதிரியான இருந்ததை மாற்றணும் அப்படிங்கன்னு ஒரு ஆசைப்பட்டோம் இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு அந்த பசங்களுக்கு போனது வந்து எனக்கு உள்ளபடியான அறிவு சார்ந்து அப்படி